மெட்டி ஒலி ஒரு நடிகராக உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுத்துச்சு? சார் நான் நடிகனானே அதுதான் சார் சொல்லி கொடுத்துச்சு. அப்படியா? இல்லைன்னா நம்ம ஆக்டரானே நமக்கு தெரிஞ்சிருக்காது சார். வெளியிலேருந்து ஒவ்வொரு கமெண்ட்ஸ் வரும் சார். அந்த வந்து ஃபஸ்ட்டு டே நடித்தோடனே ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஒருத்தர் சொன்னார், உனக்கு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஆக்டிங் நாட் லைக் அ ஹார்ஸ், இட்ஸ் லைக் அ ரைடர். நீ ரைடராக இருக்கணும், ஹார்ஸ் மாதிரி ஓடுற. சார் நான் என்ன சார் பண்ணுறேன்னா உன்ட்டு ஒரு படபடப்பு இருக்குது, இப்போ நான் என்ன சார் பண்ணணும்னா நிதானமாக, அது வசனம் அல்ல, அது வாழ்க்கை நீ நினச்சிக்க. அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுறோம் சார். அப்புறம் வாய் ஓப்பன் பண்ணி ஊன்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இல்லை, நடிப்புங்கிறது எப்படி இருக்கணும்னா அப்புறம் அல்பாச்சினோ இந்த மாதிரி சில நடிகர்களை வந்து முன்னுதாரணமாக காட்டுறாங்க. இப்போ அதுலேருந்து கொஞ்சம் இப்படி மாடிஃபை பண்ணிக்கிட்டே வந்தேன் சார். கிட்டத்தட்ட நான் மெட்டி ஒலி முடிகிற வரைக்கும் என் வேலை என்ன மாடிஃபை பண்ணிக்கிறது தான் சார். நான் நடித்தேன்லாம் சொல்ல மாட்டேன். எவ்ரிடே ஐ லேர்ன். ஒவ்வொரு ஷாட்டுமே நான் கற்றுப்பேன். ஏதாவது ஒன்று கற்றுட்டே இருப்பேன். ஒன்று கேமரா முன்னாடி இல்லாட்டி கேமரா பின்னாடி. ஸோ ஸ்டில் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னமும் லேர்னிங் ப்ராசஸ் தான். பட் அதுக்கப்புறம் என்னால் தைரியமாக போய் எங்கே போனாலும் போஸ் அப்போ ஃபிலிம் தானே சார். பரதேச சார் படம் ஈரநிலம்லாம் கிடச்சப்போலாம் எல்லாம் சிங்கிள் டேக்கு. ஏன்னா நம்ம அங்கேருந்து லேர்ன் பண்ணும்போது முதல்ல நான் தூக்குனதே மெமரி பண்ணக்கூடாதுங்கிறது. ஸோ இட்ஸ் நாட் அ மெமரபிள் திங். இது வந்து மெமரி பண்ணி ரியாக்ட் பண்ணுறது கிடையாது. இந்த மக்கப் பண்ணி பரிச்சை எழுதுறது கிடையாது. இது நீ என்னவாவோ அதுவாகவே ரிஃப்ளெக்ட் பண்ணணுங்கிறது தான் நான் ரொம்ப நாள் பயிற்சி எடுத்துக்கிட்டேன். அதை மெட்டி ஒலியாக அதை நான் பயன்படுத்திக்கிட்டேன். சார் ஸ்டில் ஐ எம் நாட் ஆக்டர் சார். நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கும், வி நோ தட். பட் என்னென்னா திருப்தியாக ஏதாவது பண்ணியிருக்கியான்னு கேட்டால், என்ன கேட்டால் திருப்தியாக எதுவும் பண்ணலைன்னு தான் சார் சொல்லுவேன். ஐம் ஸ்டில் ஐம் ட்ரைங். நான் இப்போ வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு சீன் நல்லா நடிச்சிடலாம் சார். பட் ஒரு படம் முழுவதுமோ இல்லை வாழ்க்கை முழுவதுமோ நல்ல நடிகனா யாராலையும் இருக்க முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து சார். என்னால் சத்தியமாக இருக்க முடியாது. அதான் சார் உண்மை.